Hi dear student, good afternoon all of you. ஓகே, லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு லிவிங் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம், லீஃப் சிஸ்டம். ஸோ லீஃபில் என்ன ஸ்ட்ரக்சர், லீஃபு, ஸ்டெம்மு, ஷூட்டு, ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து டெப்த்தாக அதனுடைய எலாபரேட்டாக நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் habits. Okay, what is this? Habit. Students, habit means what is this? Habits means, so every organism need for place and living on land. ஸோ ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழ என்ன தேவை? ஸோ லேண்டு ஆர் பிளேஸ். ஸோ உயிர் வாழ்கிறதுக்கு வந்து இடம் வேணும். ஸோ அதை தான் நம்ம வாழிடம், அதாவது பார்த்திங்கன்னா பழக்க வழக்கம்னு சொல்லலாம். அந்த பழக்க வழக்கத்துக்கு வந்து நான் சொல்கிறோம் வாழிடம், ஹேபிடேட்ஸ். ஸோ அப்போது வந்து ஒரு ஆர்கானிசம்லேயே, அதாவது பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஆர்கானிசம் ஆர் எனி ஆர்கானிசம் லிவிங் இன் லேண்ட் அண்டு ரீப்ரொடியூசிங். ஸோ ஒரு உயிரினம் வாழணும்னா ஸோ அந்த பிளேஸ் வேணும். இப்போ அந்த பிளேஸ்லேருந்து வாழணும். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் போகணும்னா ரீப்ரொடியூஸ் பண்ணி தான் ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசம் க்ரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன மஸ்ட்டு தேவை? லிவிங் ஃபார் லேண்ட் அண்டு ரீப்ரொடக்ஷன். ஓகே, மஸ்ட்டு. ஓகே. ஸோ வாங்க நம்ம லெசனுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் நீட் எ பிளேஸ் டு லிவ். ஸோ ஒரு ஆர்கானிசம் வந்து லிவ் ஆகணும்னா என்ன தேவை? ஆர்கானிசம் நீட் எ பிளேஸ்னால் இடம் தேவை. நீட் பிளேஸ் டு லைவ் இன் ரீப்ரொடியூஸ். ஸோ அப்போ வந்து இடம் மட்டும் போதாது, என்ன தேவை? ரீப்ரொடியூஸ்னால் என்னது? இனப்பெருக்கம். ஸோ அப்போ இனப்பெருக்கம் செஞ்சால் தான் ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிரினம் உருவாக முடியும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட்டு, such a dwelling place is called habit. ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறோம்னா ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழக்க வழக்கத்தை மாற்றி வாழ்கிறது தான் என்னது? ஹேபிடேட். அதுதான் such a dwelling place is called habitats or habits. ஓகே, பழக்க வழக்கம்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த டெப்த் ஆஃப் ஓஷன். ஸோ இப்போ இந்த பிளேஸ்ன்றது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் அப்படின்னா ஸோ நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளேஸாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து டெப்த் ஆஃப் ஓஷன், டெப்த் ஆஃப் த ஓஷன் டு த டாப் ஆஃப் ஹையஸ்ட் மவுண்டைன் அண்ட் ஹேபிடேட் ஆர் பிளேஸ் வேர் த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் லைவ். ஸோ அப்போ டெப்த் ஆஃப் த ஓஷன், கடலுக்கு அடியிலேருந்து நெக்ஸ்ட்டு ஹை மவுண்டைன், ஹையஸ்ட் மவுண்டைன். ஸோ இது எல்லா பகுதியிலையுமே இடம் இருக்குது. ஸோ உயர்ந்த மலைப்பகுதியிலையும் சரி, நெக்ஸ்ட்டு டெப்த் ஆஃப் த ஓஷன்லேயும் இடம் இருக்குது. பட் ஆனால் ஹையஸ்ட்டு ஓஷன்லேயும் சரி, ஹையஸ்ட்டு மவுண்டைன், ஸோ டெப்த் ஆஃப் த ஓஷன். ஸோ இப்போ இந்த பிளேஸில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? பிளேஸ். ஸோ அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸும் இருக்குது, அனிமல்ஸும் இருக்குது. ஸோ அப்போ அங்கேயும் லிவிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, அதை தான் சொல்ல வராங்க. ஸோ ஒரு பிளேஸ்னால் என்னது? ஹையஸ்ட் மவுண்டைன் இருக்குது, டெப்த் ஆஃப் த ஓஷன் இருக்குது. அங்கேயும் பிளேஸ் இருக்குது, இங்கேயும் பிளேஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி ஹேபிடேட்டும், ஸோ அப்போ அந்த ஹேபிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ட்ஸும் அனிமலும் லிவிங்கில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஹேபிட்டில் பார்த்தீங்கன்னா வாழிடம், ஹேபிட்டேட்ன்றது பழக்க வழக்கம்னு சொல்லலாம், அப்படின்னா வாழிடம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இதில் அந்த ஹேபிட்டேட்ஸ் அப்படின்றதில் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வாட் இஸ் திஸ் டைப் ஆஃப் ஹேபிட்டேட்? ஸோ லெட் அஸ் ஸ்டடி த டூ மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டேட் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இப்போ இந்த ஹேபிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ மேஜர் ஹேபிடேட்டாக பிரிக்கிறாங்க, ரெண்டு வாழிடமாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அக்வாட்டிக் ஹேபிடேட், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட். மேஜராக சொல்லும் போது வந்து டூ டைப்பாக செப்பரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? டூ டைப்ஸ் ஆஃப் habitat. What is this? Aquatic habitat and second one terrestrial habitat. ஸோ இப்போ இந்த aquatic habitat டூ டைப்பாக பிரிக்கிறோம், ஃப்ரெஷ் வாட்டர் habitat அண்டு மெரைன் வாட்டர் habitat. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த terrestrial habitatல அகைன்
3 டைப்பாக பிரிப்போம். என்னது டெசர்ட்டு, ஓகேவா, ஃபாரஸ்ட்டு, மவுண்டைன் அப்படின்னு சொல்லி இன்னும் டைப்ஸாக செப்பரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன் அதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் ஹேபிட். அக்வாட்டிக்னா மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும், வாட்டர் பாடிஸ் தான் நம்ம அக்வாட்டிக் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன் அக்வாட்டிக் ஹேபிடேட். வென் வி விசிட் a pond we see some plants appear to float on the water. ஸோ இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாண்டோ, லேக்கோ ஆர் எனி ரிவர், ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாண்டில் தான் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பிளான்ட் வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். ஸோ என்ன பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹயஜின்த், லில்லி, ஓகேவா, ஸோ லோட்டஸ், இந்த மாதிரி. ஸோ இந்த பிளான்ட்டோடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க. என்னது, சம் பிளான்ட்ஸ் அப்பியர் ஆன் த ஃப்ளோட் ஆன் த வாட்டர். ஸோ அந்த ஃப்ளோட் ஆன் த வாட்டர்னால் என்னது, நீர் அந்த தண்ணிக்கு மேலே இந்த பிளான்ட் வந்து அப்படியே மிதக்கிட்டு இருக்கும். ஸோ லிசன். நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த காமன் பிளான்ட்ஸ் இஸ் த லோட்டஸ் பிளான்ட் அண்ட் லீவ்ஸ் ஃப்ளோட் ஆன் த வாட்டர். ஸோ இப்போ இந்த லோட்டஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், நீரில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோட்டஸ்னால் என்னென்னு தெரியும், தாமரைன்னு தெரியும். வாட்டர் ஹயாஜின்னா ஆகாய தாமரை, லில்லினா அல்லி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா வாட்டர் பிளான்ட்டு. ஸோ இது மேக்ஸிமம் வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆன் த டாப் ஆஃப் த வாட்டர். நீருடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், வாட்டரில் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் அக்வாட்டிக் ஹேபிடேட் பிளான்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஓகே, லிசன். தேர் இஸ் எ ஸ்மால் ஃப்ராக் சிட்டிங் ஆன் த லீஃப். ஸோ அப்போ அந்த ஃப்ளோட் ஆன லீஃபில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்மால் ஃப்ராக் அதில் சிட் ஆகிருக்கும், உட்காந்துருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இட் இஸ் ரெடி டு கேப்சரிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஏன் அங்கே வெயிட்டிங் அந்த லீஃபில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனி அதர் இன்செக்ட்ஸ் அந்த லீஃபில் வந்து உட்காரும்போது டப்புன்னு அந்த ஃப்ராக் என்ன பண்ணும், கேப்சர் ஆஃப் த இன்செக்ட்ஸ். ஓகேவா, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டைப் ஆஃப் ஹேபிடேட் சொன்னேன் இல்லைங்களா, டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட், அக்வாட்டிக் ஹேபிடேட். ஸோ ஏரியாஸ் பர்மனெண்ட்லி கவர்டு பை வாட்டர் பாடி. ஸோ பர்மனெண்ட்லி, நாட் ஏ டெம்ப்ரவரி. ஸோ முழுமையாக அது நிரந்தரமாக இருக்கக்கூடியது, வாட்ரு முழுமையாகவே இருக்கும். டெரஸ்ட்ரியல்ன்றது பார்த்திங்கன்னா சம்மர் டியூரேஷனில் வந்து அந்த பிளான்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஆகலாம், ஸோ டிசாஸ்டர் இந்த மாதிரி ஏதாவது பேரிடர் டைமில் பார்த்திங்கன்னா அதை அழிஞ்சிடலாம். ஸோ அதனால் அது வந்து டெம்ப்ரவரி. டெரஸ்ட்ரியல்ன்றது டெம்ப்ரவரி ஹேபிடேட்னு கூட சொல்லலாம். சில நேரங்கள் மாறலாம், இல்லை மாறாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், டெம்ப்ரவரி ஹேபிடேட்ஸ். ஓகேவா, ஸோ மேஜராக 2 டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட், டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் அண்ட் அக்வாட்டிக் ஹேபிடேட். அக்வாட்டிக் ஹேபிடேட்ன்றது என்ன சொல்கிறோம், ஸோ பர்மனெண்ட்லி கவர்டு வாட்டர் பாடி. ஸோ எப்போவுமே பர்மனெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த இதில் செப்பரேட் பண்ணுறாங்க டைப்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் அண்டு டெரஸ்ட்ரியல். ஆல்ரெடி நான் சொன்னதே தான். ஓகே, லிசன். ஃப்ரெஷ் வாட்டர் அண்டு மெரைன் வாட்டர். ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்டில் பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர், லேக், பாண்டு, பூல்ஸ் அண்டு பாண்ட்ஸு. ஸோ ரிவர்ன்றது தெரியும் நமக்கு, ஆறுன்னு சொல்லுவோம். லேக்குன்றது ஏரின்னு சொல்லுவோம். ஹோல்ஸுன்றது சின்னதாக ஒரு குளம் இருக்கிறது. பாண்டுன்றது பார்த்திங்கன்னா பெரிய குளமாக இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ மெரைன்றது சி அண்ட் ஓஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் அக்வாட்டிக் ஹேபிடேட்டு. அண்ட் செகண்ட் ஒன் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட். இதில் 3 டைப்பாக நம்ம செப்பரேட் பண்ணுறோம். டெசர்ட்டு, கிராஸ்லேண்ட், மவுண்டைன். ஓகேவா, டெசர்ட்ன்றது என்னது, இந்த த்ரஸ்ட் பிளேஸ் ஆன் த எர்த்து. ஸோ அங்கே வந்து த்ரஸ்ட் பிளேஸ்னால் என்ன இருக்காது, ஸோ அந்த வாட்டரே இருக்காது. ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் 25 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். ஸோ 25% கீழே ரெயின்ஃபால் ரெடியூஸ் ஆனால் அதை நம்ம டெசர்ட் ரீஜியன்னு சொல்லுவோம். கிராஸ்லேண்டுன்றது பார்த்திங்கன்னா டாமினன்ட் ஆஃப் கிராஸ். டாமினன்ட் ஆஃப் கிராஸோடைய லெவல் எக்ஸஸாக இருக்கிறது தான் நம்ம கிராஸ்லேண்ட் ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மவுண்டைன் ஹேபிடேட். மவுண்டைன்றது அந்த ட்ரீஸோடைய லெவல் டாமினண்ட்டாக இருந்தால் அதை தான் நம்ம மவுண்டைன் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அங்கே என்ன சொன்னோம், அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராகோடைய லெவல், அந்த லீஃப் ஃப்ளோட் ஆன் த டாப் ஆஃப் த வாட்டர். ஸோ கேட்ச் த இன்செக்ட்ஸ் ஃப்ளையிங் ஆர் ஃப்ளக்சரிங். ஸோ அங்கே இன்செக்ட்ஸ் வந்து சிட் ஆன உடனே டப்புன்னு என்ன பண்ணும், இந்த ஃப்ராகு இன்செக்ட்ஸை கேப்சர் பண்ணிடும். ஓகே, ஃப்ளக்சரிங் ஆர் ஃப்ளையிங் அரவுண்ட் த ஃப்ளவர்ஸ். ஸோ அதை சுற்றிலும் அப்படியே இருந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா the stem of the plant is seen to be inside submerged in water. அந்த
ஃப்ளோட்டிங் ஆஃப் பிளான்ட் என்ன அதனுடைய ஸ்டெம் பார்த்தீங்கன்னா வாட்டரோட மெர்ஜாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீரோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் ரூட்ஸ் ஆர் ஃபவுண்டு வித்தின் த மட்டி ஃப்ளோர் ஆஃப் த பாண்டு. ஸோ இப்போ அதோடைய ரூட் லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் பிரான்ச் தான் இருக்கும். ஸோ இதே நம்ம லேண்டோடைய ட்ரீஸ் பார்த்திங்கன்னா அப்படியே டாப் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தோம் 2 டைப் ஆஃப் ரூட் சிஸ்டம். என்னது? டேப் ரூட் சிஸ்டம், ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம். ஸோ ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம்ன்றது பார்த்திங்கன்னா ஷார்ட் டைப் ஆஃப் ரூட் சிஸ்டம். அதுவே நம்ம டாப் ரூட் சிஸ்டம்ன்றது லாங்கஸ்ட் ரூட் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வாட்டர் பிளான்ட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது? ஷார்ட் டைப் ஆஃப் ரூட் சிஸ்டம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம் கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இட் இஸ் ரூட்ஸ் ஆர் ஃபவுண்ட் வித்தின் த மட்டி ஃப்ளோர் ஆஃப் த பாண்டு. ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய ரூட் சிஸ்டம்லாம் எப்படி இருக்கும்? ஷார்ட்டாக இருக்கும். ஸோ ஆஸ் தீஸ் plants grow in water shall we call it an aquatic plant. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்டை நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ அக்வாட்டிக் பிளான்ட்ஸோ அழைக்கலாம், நீர்வாழ் தாவரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ shall we call an aquatic plant, நீர்வாழ் தாவரம் என அழைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு the aquatic habitat includes areas that are permanently covered by water and surrounding areas that are occasionally covered by water. ஸோ அப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படி இல்லைன்னா என்ன, அது கவராக இருக்கக்கூடிய ஸோ இந்த ஹேபிடேட்டை தான் நம்ம அக்வாட்டிக் ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தேர் ஆர் 2 டைப்ஸ், நேம்லி ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் அண்டு மெரைன் வாட்டர் ஹேபிடேட். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஹேபிடேட் அக்வாட்டிக்கில் 2 டைப் இருக்குது. என்னென்னது? ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் அண்டு மெரைன் வாட்டர் ஹேபிடேட். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஹேபிடேட்டை வச்சு பார்த்திங்கன்னா அந்த ரிவரில் 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமம் இது கொஸ்டினில் வரதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. ஓகேவா? ஸோ நெயில் இஸ் த லாங்கஸ்ட் லிவர் இன் த வேர்ல்டு. நெயில் ரிவர் இஸ் த வேர்ல்டு லாங்கஸ்ட் லிவர். கொஸ்டின் இது மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்தியா லாங்கஸ்ட் லிவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா கங்காஸ் ரிவர். இட் இஸ் த 2525 கிலோமீட்டர்ஸ் லாங். ஓகே, ஸோ இந்த மெஷரிங் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் கேட்கலாம், அப்படி இல்லைனா இந்த ரிவரோடைய நேம் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்டில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை அதை டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, லிசன். The river, a lake, pond and pools are the freshwater habitat. ஓகே, ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்டுக்கு என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குதுன்னு முன்னாடியே பார்த்தோம். ரிவர், லேக்கு, பாண்டு, ஃபோல்ஸ் ஆர் த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். ஸோ அதில் என்ன பிளான்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹயஜின்த், வாட்டர் லில்லி அண்ட் லோட்டஸ் ஆர் சீன் இன் த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய பிளேஸு, அதில் இருக்கக்கூடிய பிளான்ஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன் தீஸ் பிளான்ஸ் ரூட்ஸ் ஆர் வெரி மச் ரெடியூஸ் இன் சைஸ். ஸோ வாட்டரில் இருக்கக்கூடிய பிளான்ஸ்லாம் சைஸ் ரொம்ப என்ன இருக்கும்? ஸ்மாலஸ்ட்டு சைஸாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் ஹாவ் ஏர் சாம்பர் தட் அலோ அக்வாட்டிக் பிளான்ஸ் இன் ஃப்ளோட் ஆன் வாட்டர். ஸோ இப்போ இந்த வாட்டர் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஆர் லீவ்ஸ் வந்து ஏர் சாம்பர் ஃபில் ஆகிருக்கும். ஸோ ஏர் உள்ளே இருக்கிறதுனால தான், அந்த ஏர் சாம்பர் இருக்கிறதுனால தான் அந்த பிளான்ட் என்ன இருக்கும்? ஃப்ளோட் ஆன் டாப் ஆஃப் த வாட்டர், நீரில் மிதக்கிறதுக்கான ஒரு காரணம். ஸோ அந்த பிளான்ட் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும், ஏர் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ அந்த ஏர் ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் அந்த வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கான ஒரு ரீசன்ஸ். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த do you knowல air space in the stem and petioles of the lotus are useful for floating in water. நீரில் மிதக்கிறதுக்கான ரீசன் என்னது? அந்த பிளான்ட்டோடைய ஸ்டெம்முலேயும் லீவ்லேயும் அந்த மிட் பிளேஸில் என்ன இருக்கும்? ஏர் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த பிளான்ட் வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னது? செகண்ட் ஒன், மெரைன் வாட்டர் ஹேபிடேட். மெரைன் வாட்டர், சி ஆர் ஓஷன்ஸ் அப்படி கூட எடுத்துக்கலாம், கடல் பகுதின்னு எடுத்துக்கலாம். ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ் எர்த் லுக் லைக் அண்ட் அவேசம் ப்ளூ மார்பல். ஸோ இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்து நல்லா அப்படியே ப்ளூ கலரில் அப்படியே கடல். இப்போ உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வாட்டர் கவராக இருக்கக்கூடிய ஒரு 70% வந்து கவராக இருக்கக்கூடிய ரீஜன் என்னென்னு கேட்டால் வாட்டர் ரீஜன் தான். ஓகேவா?
ஸோ அதை தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ ப்ளூ மார்பிள் அப்படியே ப்ளூ கலர் சூழ்ந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. தட்ஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் மோர் தென் 70% கவர்டு பை ஓஷன்ஸ். முன்னாடி சொன்னோமா? ஸோ 70% கவர்டு இன் எர்த்து ஓசன் ரீஜியன். கடல் தான் உலகம் முழுவதும் கவர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு the oceans also support growth on the plant. ஸோ அப்போ ஓசன் உள்ளுக்கு அந்த ஓசன் இருக்கக்கூடிய பகுதியிலையும் என்ன இருக்குது, அந்த பிளான்ட்டோடைய growth லெவலுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு the marine plants perform about 40% of all photosynthesis occur on the planet. பிளானட்ன்றது எர்த்து, பூமி இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பூமியோடைய அந்த சர்ஃபேஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை வச்சு 40% ஃபோட்டோசிந்தசிஸ் இன்வால்வ் பண்ணி அந்த சி அண்டு ஓசன் அதனுடைய இன்னர் ரீஜனில் பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் இருக்குது, லோயர் பிளான்ட்ஸு. ஸோ இந்த லோயர் பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு எபிலிட்டி எர்த்து, அந்த எர்த்தில் வரக்கூடிய டெம்பரேச்சரை வச்சு அதை என்ன பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அந்த பிளான்ட் ஆனது க்ரோத் ஆகும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மெரைன் பிளான்ட்ஸு, மெரைன் ஆல்கே, சீ கிராஸஸ், மார்ஸ் கேஸஸ் அண்டு பைட்டோ பிளாங்க்டான். ஸோ இந்த பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சீயோட இன்னர் ரீஜனில் இருக்கும். ஸோ அந்த இன்னர் ரீஜனில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் ரீஜனில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை வச்சு இது ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னது, மெரைன் ஹேபிடேட்ஸ். ஓகேவா? மெரைன் வாட்டர் ஹேபிடேட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட். நெக்ஸ்ட் என்னது, டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட். ஸோ டெரஸ்ட்ரியல்ன்றது லேண்டோடைய ரீஜனை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் ஆர் த ஒன் தட் ஆர் ஃபவுண்ட் ஆன் த லேண்ட் லைக் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட். முன்னாடியே சொன்ன 3 டைப்ஸ் என்னென்ன, கிராஸ்லேண்ட், டெசர்ட், ஃபாரஸ்ட். ஸோ இந்த 3 ரீஜியன்ஸ் ஆர் கவர்டு பை டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ஸ். வாட் ரீஜியன்ஸ்? forest, grassland and desert region covered by terrestrial habitats. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு it also include man-made habitat like farms. ஸோ man-made farm மனிதனால் உருவாக்கப்படக்கூடியது. ஓகேவா? ஸோ it also include man-made habitat like farms, town, cities. They can be as big as the continent or small as Iceland. ஸோ மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு நகரமோ அல்லது மாநகரமோ ஒரு சிறிய தீவோ, ஸோ இந்த மாதிரி உருவாக்கப்படக்கூடிய ஒரு டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட், அதையும் நம்ம டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் தான் சொல்கிறோம். தி மேக் ஆப் about 28% என்டையர் வேர்ல்டு ஹேபிடேட். ஸோ இப்போ இந்த டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் வேர்ல்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கக்கூடிய ரீஜனுடைய பர்சன்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28% கவர்டு இன் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டோடைய பிளான்ஸு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரப்பர் ட்ரீ அண்ட் நீம் ட்ரீஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஃபஸ்ட்டு லேண்ட் பிளான்ஸ் அப்பியர்டு அரவுண்ட் த 470 மில்லியன் இயர்ஸ் ஏகோ. ஸோ அப்போ 470 மில்லியன் இயர்ஸ் ஏகோவில் தான் இந்த ட்ரீஸு வந்து டெவலப் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ தே வேர் மோசஸ் அண்டு லைவ் வாட்ஸ். ஸோ அப்போ தான் வந்து உயிர் வாழ தொடங்கிறதுக்கான ஒரு சாத்தியமே இருந்திருக்கு ட்ரீஸு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. The Amazon rainforest in South America produce half of the world oxygen supply. ஸோ இப்போ வேர்ல்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸுக்கு டோட்டலாக அதில் வந்து half of the ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது. பாதி ஆக்சிஜன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் ஸோ இந்த அமேசான் ஃபாரஸ்ட்டில் இருந்து தான் ஆக்சிஜன் சப்ளை ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ டெரஸ்ட்ரியல் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் கிளாசிஃபைடு இன்ட்டு 3 டைப்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னது தான் டெசர்ட்டு, கிராஸ்லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். டெசர்ட் ரீஜன்னா என்ன சொன்னேன், டெசர்ட் ரீஜன் வித்தவுட் அதாவது பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் ரெடியூஸ்ட் இன் 25 சென்டிமீட்டர் ஆர் 20 சென்டிமீட்டர், 20% கீழே 25 ஆர் 20% ரெயின்ஃபால் ரெடியூஸ் ஆனால் அந்த ரீஜனை நம்ம டெசர்ட் ரீஜன்னு சொல்கிறோம். என்ன ரீஜன்? டெசர்ட் ரீஜன். கிராஸ்லேண்ட் ரீஜியன், கிராஸஸ் ஆர் டாமினன்ட் ரீஜியன், புல்வெளி அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜனை வந்து கிராஸ்லேண்ட் ரீஜன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரீஸ் ஆர் ஸோ ட்ரீயோடைய லெவல் டாமினண்ட்டாக இருந்தால் அதை ஃபாரஸ்ட் ரீஜியன், ஃபாரஸ்ட் ஹேபிடேட். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் முன்னாடியே சொன்னோம். அதை 1 by 1 இப்போ பார்க்க போகிறோம்.
ஓகேங்களா. ஃபஸ்ட் என்னது டெசர்ட் ஹேபிடேட், இது 3 சேர்ந்தது தான் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ன்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ எ ஹேபிடேட் வித்தவுட் மச் வாட்டர் இஸ் கால்டு டெசர்ட். மச் வாட்டர், கம்மியான வாட்டர் இருக்கக்கூடிய அந்த ரீஜனை தான் டெசர்ட் ரீஜன்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு த டெசர்ட்ஸ் ஆர் த த்ரஸ்ட் பிளேஸ் ஆன் த எர்த்து. ஸோ பூமியில் வந்து ரொம்பவும் நீர் இல்லாமல் த்ரஸ்ட் பிளேஸ், ஓகேவா, அதை தான் நம்ம டெசர்ட்னு சொல்லுவோம். they get fewer than the 25 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் annually. ஸோ வருஷத்துக்கு 25% கம்மியான ரெயின்ஃபால், மழை வளம் கம்மியாக இருந்தால் அதை தான் நம்ம டெசர்ட் ரீஜன்னு சொல்கிறோம். டெசர்ட் கவர் அட்லீஸ்ட் 20% ஆஃப் த எர்த்து. ஸோ இந்த மாதிரி டெசர்ட் ரீஜன் பார்த்திங்கன்னா பூமியில் 20% கவர் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா the plants which grow in this habitat. ஸோ இப்போ அந்த டெசர்ட் ரீஜனில் வந்து எப்படி பிளான்ட் க்ரோத் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ grow in this habitat have thick leaves that store water and minerals. ஸோ இப்போ இந்த டெசர்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் வந்து பிளான்ட்டோடைய லீஃப் அண்ட் ஸ்டெம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது அண்டு திக்னஸாகவும் இருக்குது. ரீசன், ஸோ அப்சர்வ்டு மினரல்ஸ் அண்டு வாட்டர் வந்து அதோடைய லீஃப்லேயும் ஸ்டெம்லேயும் ஸ்டோர் பண்ணுறது எப்படி இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு த பிளான்ட்ஸ் லைக் கேக்டஸ் ஸ்டோர் வாட்டர் இன் தேர் ஸ்டெம் அண்டு லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ்டு ஸ்பைன்ஸ். ஸோ இப்போ அதில் இருக்கக்கூடிய வாட்டரும் மினரல்ஸும் பிளான்ட்ஸோடைய என்னவா ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைன்ஸ், ஸ்டெம் லீவ்ஸ்லேருந்து மாடிஃபை ஆகக்கூடிய ஸ்பைன்ஸாக மாறுதான். ஓகே, அதிலிருந்து மாடிஃபை ஆகிறது என்னது, முட்களாக மாறுதான். முள் சின்ன சின்னதாக, இப்போ சப்பாத்தி கல்லையெல்லாம் பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி மாறுது அப்படின்றாங்க. அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணுறது, ஓகேவா, அந்த லீஃப்லையும் ஸ்டெம்லையும் போயிட்டு அது என்னவா மாட்ரேட் ஆகுது, மாடிஃபைடு இன்ட்டு ஸ்பைன்ஸ், முள் மாதிரி மாறுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு தே ஹாவ் லாங் ரூட் தட் கோ வெரி டீப் இன் த சாயில் இன் த சர்ச் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு வந்து ரூட் வந்து ரொம்ப லாங்காக லென்த்தாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா பிளான்ட்டு வந்து வாட்டருக்கு வந்து ரொம்பவும் கீழே போனால் தானே வாட்டர் கிடைக்கும், ரொம்ப லாங்கஸ்ட் பிளேஸுக்கு போனால். ஏன்னா அந்த டெசர்ட் ரீஜனில் வந்து வாட்டரே கம்மியாக தானே இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, தே ஹாவ் லாங் ரூட் தட் கோ வெரி டீப் இன் த சாயில் இன் த சர்ச் ஆஃப் வாட்டர். ரொம்பவும் கீழே போய் அந்த வாட்டரை சர்ச் பண்ணி தான் அதை அப்சர்வ் பண்ணுமா இந்த பிளான்ட்டு. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இதனுடைய டெசர்ட்டோடைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் டெசர்ட், ஹாட், ட்ரை டெசர்ட். ஸோ வெப்பமான அந்த ட்ரை டெசர்ட்லேயே ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடியது ஒன்று. நெக்ஸ்ட்டு செமி அரை டெசர்ட். செமி அரை டெசர்ட்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ரீஜன். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தார் டெசர்ட்டை சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோஸ்டல் டெசர்ட். கோஸ்டல் டெசர்ட்ன்றது கடல் ஓர பகுதியில் இருக்கக்கூடிய டெசர்ட்னு சொல்லுவோம். கோல்டு டெசர்ட், எக்ஸாம்பிள் கேக்டஸ், அகேவ் அண்டு அலோ, ப்ரையோஃபைலம். ஸோ இதெல்லாம் இந்த பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா டெசர்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸு. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் ஃபைல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னது, ஃபேக்ட் ஃபைல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்ட் ஃபைல் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த தார் டெசர்ட், Thar Desert also called Great Indian Desert is an arid region of the முன்னாடி சொன்ன இல்லைங்களா, arid region of rolling sand hills on the Indian subcontinent. It is coast located partially in Rajasthan state. ஸோ ராஜஸ்தான் ஸ்டேட்டில் தான் அரைட் ரீஜன், டெசர்ட் ரீஜன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீஜன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு எங்கே, ஸோ இந்தியாவுடைய நார்த் வெஸ்டர்ன் இந்தியா அண்ட் பார்ட்டிசிலி இன் பஞ்சாப் அண்டு சிந்து. ஸோ இந்த ரீஜன்லேயே வந்து டெசர்ட் ரீஜன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோவின்ஸ் ஈஸ்டர்ன் பாகிஸ்தான், அந்த ரீஜன் வரைக்கும் என்லார்ஜாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இந்த டெசர்ட் ரீஜன். ஓகேங்களா. ஃபேக்ட் ஃபைல். ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேபிடேட்டில் இப்போ இது நடத்தின வரைக்கும் இந்த டெசர்ட் ஹேபிட்டும் அக்வாட்டிக்கில் 2 டைப் சொல்லியிருக்குமா, இது 3 மட்டும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணி பிடிஎஃபாக எனக்கு சென்ட் பண்ணிடுங்க என்னுடைய இண்டிவிஜுவல் நம்பருக்கு. ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.